வெல்கம் டு சண்முகம் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ இந்தியாவோட ரேங்கை பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் டிஸ்கஸிங் அபவுட் ஹங்கர் இன் திஸ் செஷன். ஸோ இந்தியாவில் 34 out of 1000 சில்ட்ரன் வந்து பார்த்தீங்கன்னா மதரோட ஓம் அதுலேயே வந்து இறந்துடுறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 9 lakh சில்ட்ரன் பிலோ தி ஏஜ் ஆஃப் 5 இந்தியானா என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே, ஒரு இண்டிபெண்ட் இந்தியாவை பார்க்கறதுக்கு முன்னாடியே வந்து இறந்துடுறாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 19 crore people இன் இந்தியா வந்து அவங்க தூங்கும்போது எம்டி ஸ்டொமக்கில் தான் வந்து போய் படுக்கிறாங்க அப்படிங்கிறதும் வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ். இந்தியாவில் நடக்கிற தினசரி ஃபேக்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ ஹங்கர் கான்ட்ரம் அப்படின்னா ஸ்டில் ஹங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கன்ஃபியூஸ்ட் குவெஸ்டனபிள் ஒகாபுலரியாக தான் வந்து இன்னமும் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடைச்சதா? கண்டிப்பாக ஒன்றும் கிடைக்கல. ஸோ அதுக்கு எக்கனாமிக் ரீசன்ஸ் நிறையா இருக்குது. பட் ஸ்டில் கவர்மெண்ட் வந்து ப்ராப்பராக பெனிஃபிஷியரிஸ்ட்டை அவங்களோட ஸ்கீம்ஸை கொண்டு போகலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பிக்சர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குழந்தை இன்னும் பிறக்கவே இல்லை, அந்த உமனோட வார்ம்லேயே வந்து இறந்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பல குழந்தைங்க வந்து கிட்டத்தட்ட நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆனுவலி 1000ல் 34 child ஆர் கெட்டிங் டைட் இன்சைட் த வார்ம் ஆஃப் தி மதர். ஸோ குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் படிக்கும்போது ரீசெண்டாக ஒரு 2 years பேக் நடந்த ஒரு சின்ன ரியல் லைஃப் இன்சிடென்ட் வந்து ஞாபகம் வருது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் நடந்தது. இட் இஸ் அபவுட் 3 girls பற்றி தான். ஸோ அவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டர்ஸ், நேம்ட் மானசி, ஷிகா அண்ட் பரு. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 2 years, 4 years அண்ட் 8 years இருக்கிற சில்ட்ரன். ஸோ அவங்கள பற்றி என்ன ஸ்டோரி அப்படின்னா, மங்கள் அப்படிங்கிற ஒருத்தர் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்தவர். ஹீ இஸ் அ நேட்டிவ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். ஸோ அவருக்கு ஒரு ஒய்ஃப் அண்ட் 3 children. அந்த 3 children தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீக்ஷா, மானசி அண்ட் பருள். ஸோ அவங்க எல்லாரும் அந்த பேரண்ட்ஸ் அண்ட் தேர் சில்ட்ரன் அவங்க 5 பேரும் சேர்ந்து வந்து டெல்லிக்கு மைக்ரேட் ஆகி வராங்க. எதுக்காக அப்படின்னா ப்ராப்பர் எம்ப்ளாய்மெண்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் கிடைக்காதனால டெல்லியில் ஒரு பெட்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு டெல்லிக்கு வந்து மைக்ரேட் ஆகி வராங்க. நிறைய இடத்துல வந்து அவர் வேலை தேடி பார்க்குறாரு. பட் எங்கேயுமே வந்து அவருக்கு வேலை கிடைக்கல. அண்ட் ஃபைனலாக வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு ரிக்ஷாவை வந்து வாடகைக்கு எடுத்து அதை பேஸ் பண்ணி வந்து அவங்களோட டெய்லி இன்கம்மை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஒரு நாள் வந்து அந்த ரிக்ஷாவும் வந்து திருட்டு போயிடுது. ஸோ இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமும் கிடையாது. அண்ட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிக்ஷாவோட ஓனர் வந்து ரிக்ஷாவை திருப்பி கொடுங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ணுறாரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சுத்தமாக எந்த ஒரு இன்கமும் இல்லை. ஸோ வீட்டில் அதனால வந்து அவங்க குழந்தைங்க எல்லாருமே வந்து பட்னியில் இருக்காங்க. அதே டைமில் வீட்டை விட்டு போங்க அப்படின்ட்டு அவரோட ஹவுஸ் ஓனரும் வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா சைட்லேருந்து அவருக்கு டார்ச்சர் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அவரோட குழந்தைங்களை ப்ராப்பராக அவரால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அவர் தான் கான்சென்ட்ரேட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அவரோட ஒய்ஃபும் வந்து ஷீ இஸ் நாட் மென்டலி ஃபிட், கொஞ்சம் மென்டலி இல்லான ஒரு பர்சன் வந்து அவங்க ஒய்ஃப். ஸோ அதனால் பக்கத்து வீட்லேயும் வந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் வந்து அவரால் கேட்க முடியல. பிகாஸ் லாங்குவேஜ் ப்ராப்ளமும் அவருக்கு இருந்தது அந்த டைமில். அண்ட் அவர் குழந்தைங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு நாள் வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த 3 girlsம் வந்து இறந்துடுறாங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சின்ன குழந்தைங்க இருக்காங்களே இந்த 3 girlsோட ஸ்டொமக் வந்து பார்த்தீங்கன்னா their stomach did not have even a single trace of food. ஸோ ஒரு துளி சாப்பாடு கூட அவங்களோட ஸ்டொமக்கில் இல்லை அப்படின்னு வந்து அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ரொம்ப நாள் வந்து அந்த குழந்தைங்க சாப்பிடாம பட்னியாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதில் தெரியுது. ஆனால் இன்னொரு விஷயமும் டாக்டர் வந்து சொல்லியிருக்காரு. என்னது அப்படின்னா, அவங்களோட ஃபேட் லெவல், அந்த 3 girlsோட ஃபேட் லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் crashed to 0 அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதனால இப்படி ஆகுது, ஃபேட் லெவலே சுத்தமாக இல்லை அப்படிங்கிறதுக்கான ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப நாளாக ஃபுட் இன்டேக்கே அவங்களுக்கு சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் இன்டேக்கே இல்லை அப்படின்னா நம்மளோட பாடி வந்து நம்மளோட ஃபேட்டை வந்து எடுத்துக்கும் நம்மளோட பாடி ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்மளோட ஃபேட் லெவல் என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளோட ஃபுட் இன்டேக் இல்லை அப்படின்னா இட் வில் crash to 0. ஸோ 0க்கு கிராஷ் ஆயிரும். அண்ட் கேர்ள்ஸ் அதனால தான் அந்த கேர்ள்ஸ் வந்து கோமாக்கும் வந்து போயிட்டாங்க. அண்ட் டாக்டர் இன்னொன்று சொல்லியிருக்காரு, அந்த கேர்ள்ஸ் எல்லாரும் they are suffering from severe malnutrition அப்படின்னுங்கிறத சொல்லியிருக்காரு.
ஸோ அந்த மால் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கனால அண்ட் ஃபேட் லெவலும் சுத்தமாக இல்லாதனால அவங்களோட போன்ஸ்லாம் கூட வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறதும் வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றி பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஏதாவது டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா டெஃபினட்டாக பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி ஹங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டிபேட்க்கு கொண்டு போனாங்க. பட் அது வந்து ரொம்ப பொலிட்டிக்கல் ஓரியன்டாக தான் இருந்தது. ரியலாக ஹங்கர் டிபேட் பற்றி யாருமே வந்து அதில் பேசலை. ஸ்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து பவர்க்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்களோ, பீப்புளுக்காக பீப்புளோட தேவைகளுக்காக பேசலையோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்தியாவில் நடக்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக நடக்கக்கூடாது. பிகாஸ் இந்தியா இஸ் தி 6th largest economy in the world அப்படிங்கிறதுனால இந்தியாவில் ஒரு ஃபாஸ்டஸ்ட் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே. ஸோ டெஃபினட்டாக இந்த மாதிரி ஹங்கர்னால இவ்வளோ பேர் சாகிறது இந்தியாவில் நடக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி மால் நியூட்ரிஷன் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ 1 in 3 people all over the world வந்து மால் நியூட்ரிஷனால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் வரும். ஸ்டண்டிங், வேஸ்டிங் அண்ட் ஒபிசிட்டி. ஸ்டண்டிங் அப்படின்னா a person too short for his age. வேஸ்டிங் அப்படின்னா a person too thin for his height. அண்ட் ஒபிசிட்டி அப்படின்னா a person who's overweight அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மால் நியூட்ரிஷன். அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2021 குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்தியாவோட பொசிஷன் எப்படி இருந்திருக்கலாம்? டாப் பொசிஷனில் இருந்திருப்பாங்களா, இல்லை மிடில் லெவல்லையா, இல்லை பாட்டம் லெவலில் இருந்திருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இட்ஸ் நாட் அ குட் சைன். பிகாஸ் வி ஆர் இன் தி பாட்டம் லெவலில் தான் இருந்திருக்கோம். ஸோ நம்மளோட ரேங்க் என்ன அப்படிங்கிறது பார்த்தா 116 கண்ட்ரீஸ் தான் டோட்டலாக எடுத்துக்கிட்டாங்க ரேங்கிங்கே. ஸோ அதில் நம்ம 101 பொசிஷனில் இருக்கோம். ஸோ நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் எல்லாமே கூட நம்மளோட ஃபார்வர்டில் இருக்காங்க. பட் நாம் 101 பேக்வேர்டில் இருக்கோம். அண்ட் இட்ஸ் அ வெரி ஒரியிங் திங் ஆல்சோ. பிகாஸ் இந்தியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6th largest எக்கனாமியில் இருக்கும், ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி ஆல்சோ. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு ரேங்கிங் வந்து இட்ஸ் அ நெகட்டிவ் மார்க் டுவார்ட்ஸ் இந்தியா அப்படிங்கிறதே வந்து சொல்லலாம். ஸோ இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் எடுக்கும்போது எதெல்லாம் எடுத்துக்குவாங்க, என்னென்ன இண்டிகேட்டர்ஸ் எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தா அண்டர் நுரிஷ்மெண்ட், inadequate food supply அப்படின்னா. நெக்ஸ்ட் வந்து சைல்டு மார்டாலிட்டி, அண்டர் 5 சைல்டு மார்டாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5 வயசுக்கு கீழே எத்தனை குழந்தைங்க இறக்குறாங்க அப்படிங்கிறதா வந்து அண்டர் 5 சைல்டு மார்டாலிட்டி. அண்ட் சைல்டு அண்டர் நுரிஷ்மெண்ட், அண்டர் நியூட்ரிஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வேஸ்டிங், another one is the stunting. ஸோ அந்த மீனிங் வந்து நம்ம ஆல்ரெடி மால் நியூட்ரிஷனில் வந்து பார்த்தாச்சு. அண்ட் அந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. லோ, மாடரேட், சீரியஸ், அலார்மிங் அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி அலார்மிங். ஸோ நம்மளோட ஸ்கோரை பொறுத்து தான் இப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவோட ஸ்கோர் 27.5 அண்ட் நாம வந்து சீரியஸ் கேட்டகரியில் வந்து இருக்கும். இந்த குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் ஒரு சில ஃபேக்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. அண்டர் நுரிஷ்மெண்ட் அண்ட் அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்தியா வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் காமிச்சிருக்காங்க, அது நல்லாவே வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் சைல்ட் ஸ்டண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016-18 நாம 34.7% இருக்கும் ஃப்ரம் 54.2% in 1998 and 99. இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் கூட இந்த ரேங்க், அதாவது இந்த ரேட் வந்து ரொம்பவே அதிகமான ஒரு ஸ்கோர் தான் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் சைல்டு வேஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 17.3%. ஸோ இது வந்து வேர்ல்டு கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது இந்த ஸ்கோர் அப்படிங்கிறதும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரும்போது டெஃபினட்டாக நம்மளுக்கு என்ன யோசிக்க தோணும் அப்படின்னா, இந்தியா எந்த ஒரு ஸ்டெப்ஸும் எடுக்கலையா ஹங்கரை வந்து மிட்டிகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்தியா நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. என்னென்ன ஸ்டெப்ஸுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஈட் ரைட் இந்தியா மூமெண்ட். ஸோ இது வந்து ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் வந்து இதை ஆர்கனைஸ் பண்ணாங்க, ஈட் ரைட் இந்தியா மூமெண்ட். ஸோ எல்லா சிட்டிசன்ஸும் வந்து கரெக்டாக வந்து சாப்பிடணும், அதாவது ஜங்க் ஃபுட்ஸ்லாம் இல்லாமல் ரைட் ஃபுட்டை சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் வந்து ஈட் ரைட் இந்தியா மூமெண்ட். அண்ட் போஷான் அபியான். ஸோ இது வந்து உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க 2018. எதுக்காக அப்படின்னா ஸ்டண்டிங், அண்டர் நியூட்ரிஷன், அனீமியா இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. அண்ட் பிரதான் மந்திரி மாற்று வந்தனா யோஜனா என்னன்னா இது வந்து இட்ஸ் அ மேட்டர்னல் பெனிஃபிட் ஸ்கீம். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தி ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன். ஸோ ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு ஃபுட் என்ரிச்மெண்ட் அப்படின்னா என்னன்னா நம்மளோட சாப்பிட்ற ஃபுட்டில் அடிக்குவேட்டான விட்டமின்ஸ், மினரல்ஸ் சச் அஸ் அயான், அயோடின், ஜிங்க், விட்டமின் ஏ, விட்டமின் டி அண்ட் ரைஸ் எடுத்துக்கணும், மில்க், சால்ட் இது எல்லாமே வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபுட் ஃபோர்ட்டிஃபிகேஷன்.
அண்ட் நெக்ஸ்ட் இஸ் அபவுட் நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013. ஸோ இது வந்து அதிகமாக ஒரு 75% ரூரல் இந்தியாலையும் 50% அர்பன் இந்தியாலையும் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா புவர் பீப்புள் வந்து சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது தான் வந்து இந்த நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். ஸோ அந்த ஆக்டுக்கு கீழே சப்சிடைஸ்டு ஃபுட் கிரெயின்ஸ் வந்து பீப்புளுக்கு வந்து கொடுக்குறாங்க, ரேஷன் ஷாப்ஸில் வந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அதுதான். And next is about the Mission Indradhanush. So Mission Indradhanush அப்படிங்கிறது இஸ் a vaccination program. யாருக்கு அப்படின்னா 2 இயர்ஸ்க்குள்ளே இருக்க சில்ட்ரனுக்கும் ப்ரெக்னென்ட் உமனுக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ்க்கான இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் தான் வந்து இந்த மிஷன் இந்திரதனுஷ். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் த இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம். ஸோ இந்த இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம் வந்து என்ன அப்படின்னா 6 இயர்ஸ்க்குள்ளே இருக்க சில்ட்ரனுக்கும் ப்ரெக்னென்ட் அண்ட் லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்களுக்கு எஜுகேஷன், நியூட்ரிஷன், ஹெல்த் எஜுகேஷன், இம்யூனைசேஷன் ப்ரொவைட் பண்ணுறது, ஹெல்த் செக்அப் கொடுக்கறது, நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ அந்த எல்லா சர்வீசஸுமே வந்து இந்த ICDS ஸ்கீம்க்கு கீழே வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து இந்தியா எடுத்திருக்காங்க. பட் ஸ்டில் வந்து நம்ம குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் இவ்வளோ பேடாக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் என்னவா இருக்கலாம் அப்படின்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து ஆத்தென்டிக் இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. ஸோ இது வச்சு மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. பட் இன்னொரு விஷயமும் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, பெனிஃபிஷியரி டார்கெட்டிங் ப்ராப்பராக இல்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்து இருக்குது. ஸோ பெனிஃபிஷியரி டார்கெட்டிங் ப்ராப்பராக இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து ஒரு நல்ல ஸ்கீம்ஸ். கண்டிப்பாக வந்து பீப்புள் இந்த ஸ்கீம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால பீப்புள்கிட்ட நிறைய டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் இருந்திருக்கணும். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியும் டெவலப்மெண்ட் சேஞ்சஸ் இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக வந்து டார்கெட்டட் பெனிஃபிஷரிஸ் வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படிங்கிறது தான் வந்து மேஜர் ரீசனாக இருக்க முடியும். ஸோ டெஃபினட்டாக இந்தியா வந்து இனிமேல் வர டேஸில் ஹங்கர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மிட்டிகேட் பண்ணியே ஆகணும். பிகாஸ் இட் வில் ஆல்சோ அஃபெக்ட் தி என்டையர் சர்க்கிள் ஆஃப் எக்கனாமி. அந்த ஒரு சைக்கிளே வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. தேங்க்யூ.